வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சாக்லேட் மூஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். பேக்கிங் தெரியாதவங்க கூட இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்மளோட லவ்டு ஒன்ஸுக்கு நம்ம கையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னா இது கரெக்டான சாய்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். வண்டர் கேக், ஓரியோ அண்ட் டைரி மில்க், இதை 3 வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரி மில்கை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். தென் ஓரியோ பிஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஓரியோ பிஸ்கெட் எடுத்து அதை நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நான் இது பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா அது நல்லா தூள் ஆயிரும். அந்த தூளான பிஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பிஸ்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். கண்ணாடி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம மெல்ட் பண்ண டைரி மில்க் சாக்லேட், அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் கேக், அது மேலே சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஓரியோ க்ரஷ் பண்ண பிஸ்கெட், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த ஓரியோ மோஸ், அதுக்கப்புறம் கேக், அதுக்கப்புறம் சுகர் சிரப், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து டைரி மில்க் சாக்லேட். இந்த மாதிரி லேயரை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்ஸோட அந்த க்ரஷ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேயர்டாக, கிறிஸ்பாக, ஸ்மூத்தாக அண்ட் சாக்லேட்டியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், சிம்பிளாக பண்ணுற ரெசிபிஸ் மட்டும்தான் நான் போடுவேன். வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.